2025 ஐபிஎல் சீசனுக்காக சூடு பிடிச்சிருக்கும் நிலையில் ஆர்சிபி வந்து யார் யாரை ரிட்டர்ன் பண்ண போறாங்க, யார் யாரை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள்ல இருக்காங்க. இப்படி இந்த வீடியோல ஆர்சிபி யாரை வந்து தூக்க போறாங்க, யாரை வந்து வச்சுக்க போறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்சிபி அணியின் முக்கியமான வீரராக இருக்கக்கூடிய பாப் டியூப்ளசிஸ் இந்த வருஷம் அவர் வந்து டீம்ல வந்து தக்க வைப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ எல்லாரும் எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்காங்க. டியூப்ளசிஸ் வந்து ஏற்கனவே ஏஜ் அதிகமாயிடுச்சு. அவரை வந்து தக்க வைப்பாங்களா இல்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டு யாராச்சும் ஆர்சிபிக்கு புதிய கேப்டனை வந்து நியமிக்கிறதுக்காக ஒரு நல்ல பிளேயரை வந்து எடுப்பாங்களா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. ஸோ பாப் டியூப்ளசிஸ் இந்த 2 சீசன்ல வந்து வேற லெவல்ல கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த 2024 வந்து ஐபிஎல்ல எலிமினேட்டர் எல்லாம் போய் தோத்தாங்க ஆர்சிபி. பட் இருந்தாலுமே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த டைம் கண்டிப்பா அவங்களுக்கு லக் இருக்கு, உள்ள போயிட்டாங்க, கப் அடிப்பாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. பட் அதுக்கான பலன் வந்து கிடைக்கல. ஸோ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டிதார் கண்டிப்பா இவரை வந்து ஆர்சிபி வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. கண்டிப்பாக அவரை பண்ண போகிறாரு. நல்ல ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம். ஆர்சிபியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு 2024 சீசனில். நல்ல கண்டினியூஸாக நிறைய 50s வந்து அடித்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதில் ஆர்சிபி ஒரு பிளானோட இருக்காங்க. அடுத்து நம் கிங்கு கோலி விராட் கோலி அவரை வந்து சொல்லவே வேணாங்க. டேரெக்டாக அவர் வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆளாக வந்து பெங்களூர் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு முதல் வீரர் விராட் கோலி. இவர் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அனுஜ் ராவத். இவரும் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லீக்லலாம் வந்து வேற லெவலில் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. மேபி இவரை வந்து ஆர்சிபி கன்ஃபார்ம் வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. மேபி அவர் வந்து சீசன்ல இல்லை, அவர் வந்து ஒரு கமெண்ட்ரியா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபு தேசாய் இவரும் வந்து நல்லா வந்து பேட்டிங் கொடுத்துட்டு இருந்தாரு. மேபி இவரையும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேட்ஸ்மேன் வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டர். இவரும் வேற லெவலில் பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருந்தாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அங்கே ஒரு மேட்சஸ் வந்து வேற லெவலில் கண்ணில் கட்டினதுக்கான காரணமே இவருடைய கேம்ல இருந்து தான் ஆர்சிபி உள்ள வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனை கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌரவ் இவரும் வந்து யங்ஸ்டரு. இவரை வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் முக்கியமான பிளேயரில் இருக்க போகிறது கிளென் மேக்ஸ்வெல். இவரை தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2 சீசனில் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லை எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆர்சிபி எந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க, எப்படி வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண போகிறாங்க, யாரை வந்து ரீட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய ஒரு சர்ப்ரைஸாகவே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆர்சிபி கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து தக்க வைப்பாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் தெரிஞ்சிருது. அப்படி பார்க்கலாமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிபால் லோம்ரார் இவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரும் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. நல்ல ஆல்ரவுண்டரு. ஸோ இவரையும் ஆர்சிபி வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி ஆக்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் இவர் தாங்க ஒரு முக்கியமான புள்ளின்னு கூட சொல்லலாம் ஆர்சிபியில். இவரும் ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இவரும் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னல் சிங் இவரும் வந்து டீசெண்டாக வந்து நல்லா பவுலிங் பண்ணாரு. மேபி இவரையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. மயங்க் டாகர் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முன்ன சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரேட் மூலிமா வந்து இவரை உள்ளே கொண்டு வந்தாங்க. சபாஸ் அகமதை வந்து இது பண்ணிவிட்டு இவரை ட்ரேடில் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் இவருக்கு சான்சஸ் அதிகமாக வந்து கொடுக்கல. அதுதான் வந்து உண்மையான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இவரையும் வந்து வெளியே விட போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலர் லிஸ்ட்டில் இந்த பவுலர் லிஸ்ட்டில் தாங்க ரொம்பவே எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆர்சிபியில். ஏன்னா ரொம்ப சீசனாகவே பவுலரில் தான் அவங்க வந்து அடி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பவுலிங் லைனப் இது வரைக்கும் அமையவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் இவரும் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து நல்லா பவுலிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. மேபி இவர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்சாரி ஜோசப் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லக்கி பெர்குசன் இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர் முகமது
சிராஜ் இவரை வந்து கம்பல்சரியாக ஒன் ஆஃப் தி பவுலராக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. டீமில் விராட் கோலிக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வீரராக இவரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாஸ்துல் தயால் இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. ஏன்னா நல்ல சீசனில் 2024 சீசனில் நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காரு. மேபி அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா ஆர்டிஎம் மூலிமா அவரை வந்து தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாம் கரன் இவரும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிச் டாப்லி இவரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இமான்சு சர்மா இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜன் குமார் இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வைசாக் விஜயகுமார் இவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல்ல நல்லாவே பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். மேபி ஆர்சிபி வந்து எல்லாருக்கும் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு பவுலர் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, முகமது சிராஜ் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, ரஜித் பட்டிதாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸ் கேமரன் கிரீனையும் கம்பல்சரி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஏன்னா 3 வருஷம் மும்பையிலிருந்து ட்ரேட் மூலிமா கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அவர் கண்டிப்பாக அவரும் ரிட்டர்ன் பிளேயராக இருக்க போகிறாரு. இவங்க 4 பேரையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. மேக்ஸில் தாங்க ஆர்டிஎம் மூலிமா எடுக்க போகிறாங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு யாரை 2 பிளேயரை வந்து ஆர்டிஎம் மூலியமாக தக்க வைக்க போகிறாங்களா அப்படின்றது ஆர்சிபியுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளாகவும் இன்னைக்கு வரைக்குமே இருக்குது மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியுடைய ஸ்குவாட்ஸை பார்த்தோம். இதில் வந்து யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணால் ஓகேவாக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.